கடலூரில் கடந்த 15ஆம் தேதி பூட்டிய வீட்டில் 3 பேர் எரித்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய நபர் அப்பாவி போல் அங்கே நின்று வேடிக்கை பார்த்ததாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. செய்தியாளர் தேவநாதன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். தேவநாதன், இந்த சம்பவத்தில் இந்த கைது செய்யப்பட்ட நபர் அவரும் இருந்திருக்கிறார், இந்த சம்பவம் பற்றிய விசாரணையின் போது அங்கே இருந்தார் அப்படின்ற காட்சி கிடைக்கப்பட்டிருப்பதாக தகவல். கூடுதல் விவரங்கள் என்ன? கடலூர் மாவட்டம் காராமணி குப்பத்தில் தாய், மகன், பேரன் ஆகிய 3 பேர் கொலை செய்த சம்பவம் தமிழக அளவில் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக சங்கர் ஆனந்த், சாகுல் அமீது ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. கடந்த 15ஆம் தேதி 3 பேர் கொலை செய்யப்பட்டதாக தகவல் பரவி பொதுமக்கள் அவர்கள் வீட்டின் முன்பு பெருமளவில் திரண்டிருந்தார்கள். அப்போது கைது செய்யப்பட்ட சாகுல் அமீது அப்பாவி போல் அந்த பகுதியில் நின்று கொண்டு கொலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத போல் மக்களாக நின்று கொண்டிருந்தார். மேலும் அந்த பகுதியில எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் வரார்கள், மேலும் எந்த மாதிரியான கோணத்தில் அந்த வழக்கு விசாரணை நடைபெறுகிறது என்று அவருடன் வந்த சங்கர் ஆனந்துக்கு தகவல் கொடுத்ததாகவும் தெரிய வருகிறது. இப்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த சாகுல் மீது மக்களாக நிற்கும் அந்த வீடியோ வைரலாக பரவிட்டு இருக்கு. இது குறித்தும் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. 3 கொலைகளை செய்துவிட்டு கொலை நடந்த வீட்டு வாசலிலேயே அந்த கொலையாளி நின்று என்ன நடக்கிறது என்று பார்த்த சம்பவம் மீண்டும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். 3 பேர் ஒரே வீட்டில் எரித்து கொல்லப்பட்ட நிகழ்வு தொடர்பாக தந்தி தொலைக்காட்சி வெளியிட்ட முந்தைய முக்கிய செய்தி வீடியோலேயே அந்த நபர் இருக்கிறார். ஆனால் அப்போது இவர்தான் கொலையாளி அப்படின்னு தெரியாது. அப்பாவி போல் அங்கே நடமாடிய அந்த நபர் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முந்தைய வீடியோவினுடைய தொகுப்பையும் தற்போதைய முக்கிய செய்தியில் பார்க்கிறோம். செய்தியாளர் தேவநாதன் கூடுதல் விவரங்களை வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.